ஸ்வீட் பீடால இருந்து ஹனிமூன் பீடா வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்பும் சாப்பிடுற மாதிரி இவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். This is நிஷா பீடா சுந்தர். எப்படி ஜிகர்தண்டா மதுரையோட ஒரு அடையாளமா இருக்கோ அதே மாதிரி நிஷா பீடாவும் ஒரு அடையாளமா இருக்கு அப்படிங்கறத அந்த தருணத்துல பெருமையா பதிவு செஞ்சுக்கிறேன். பீடானா என்னங்க? ஆடிங் வேல்யூ டு நேச்சர். இது மாதிரி இயற்கையா விளைவிக்கிற பொருள்களுக்கு சில பொருளாதாரங்களை சேர்த்து அதை சுவையூட்டப்படும் போது மக்களால அதிகமா நுகரப்படுது. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்கிற நிஷா பீடா இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் 75 வருஷமா இருக்கிற ஒரு தொழில் இன்னைக்கு கொடிகட்டி பறக்குது அப்படின்னா 2 வருஷத்துல அதுக்கு செடாய் ஒண்ணுதான் அத காரணம் நான் சொல்லியே ஆகும். சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, இது சொக்க வைக்கும் ஜுவல்லரி. என்னோட பேர் பாலமுருகன். கேட்டகரி ஜுவல்லரி கேட்டகரி. நம்ம கடை நேம் பாத்தீங்கன்னா செல்வகுமார் ஜுவல்லரி. இப்ப நம்ம நாட்டுல மிகவும் தொன்மையான பழமையான ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் உங்களுக்கு தெரியும், ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி. இந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியில எல்லாரும் இந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அந்த தொழில் நம்ம இருக்கிறோம். ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி பாத்துட்டீங்கன்னா எல்லாரும் தெரியும் உங்களுக்கு, செயின், நெக்லஸ், பேங்கிள்ஸ், பிரேஸ்லெட்ஸ், நோஸ்லெட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம கடையில டீல் பண்றோம். என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் லைக் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். சர்வீஸ் பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர், டைமண்ட், ரோஸ் கோல்டு, ஒயிட் கோல்டு, ஜெம் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கடையில் வச்சிருக்கிறோம்.